ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு 2-3 டேஸாக என்னால் சிந்து பைரவி போட முடியல. அதுக்குள்ளே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சிந்து பைரவி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே சப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறதுலையும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டெய்லி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். சரியா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ள போயிடலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல இந்த மாதிரி நம்மளோட வீரும் பைரவியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப சிந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. உடனே பைரவி சொல்லுவா, என்ன வீர், சிந்து கால் பண்றாளா, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல போல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சோகமா வச்சுட்டு சொல்றா. உடனே வீர் சொல்றா, அதெல்லாம் ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பைரவியோட அப்பாக்காரர் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி வீர் கூட இருக்கானா, அப்ப சிந்துக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பத்தி வருத்தப்பட்டு இருக்காரு. அதை விட இங்க நம்மளோட சிந்துவை தான் காட்டுறாங்க. பைரவியும் வீரும் ரெஸ்டாரண்ட் போனது அவளுக்கு பிடிக்கலதான். அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, சஞ்சனாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சஞ்சனா என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருக்கா, எப்படி இவங்க 2 பேரையும் பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு ராட்டூரோட ஞாபகம் வருது. உடனே அவனோட கார்டை எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்றதுக்காக போறா. அப்ப பார்த்தா கரெக்டா நம்மளோட வீர் அங்க வந்துடுறான். வீர் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சந்தோஷமா சொல்றா. ஆனா வீர் சிந்து மேல செம்மையா கோவத்துல இருக்கா. உடனே கண்ணா பின்னான்னு திட்டுறான். என்ன வீர், என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவளும் அப்பாவையே கேட்கிறா. பின்ன என்ன, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், இந்த மாதிரி பைரவியை நான் கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போறேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள 1க்கு 100 தடவை கால் பண்ணிட்டே இருக்கியே, என்ன செய்தி, உன்னால அவ அப்செட் ஆயிட்டா தெரியுமா, அவ அப்செட் ஆனா வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன ஆகும், நீ அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டியா சிந்து, உன்னை எத்தனை தடவை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க இங்கன்னு கூட்டு போயிருக்கேன், ஆனா அவளை நான் எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்ல, இந்த ஒரு தடவை கூட்டு போனது உனக்கு பொறாமையாங்கிற மாதிரிலாம் கேட்டுடுறான். இவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுது. அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க நம்ம பைரவியை தான் காட்டுறாங்க. அவ எல்லா நகைகளையும் கழட்டி வச்சிட்டு இருக்கா. அப்ப வீர் கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. வீர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் சாஞ்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளோட சந்தோஷத்துல மண்ணலி போடுற மாதிரி ராட்டூர் கரெக்டா கால் பண்றா. மறுபடியும் எப்போது போல மிரட்டுறா. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க, நீயும் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஆனா நீ வீட்டை என்ன உண்மையுமே சொல்ல மாட்டேற, வேற வழியே இல்லை, நான் தான் உன் வீட்டுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதை விட எங்க பைரவியோட அப்பா ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. திவ்யாவும் என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவரு எதுவுமே சொல்லாம ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதை விட அடுத்த நாள் ஆகுது. சிந்துவை பார்க்கணும்னு அவருக்கு தோணுது போல. அதனால வீரோட வீட்டுக்கு போன உடனே அங்க மாமியாக்காரங்க நல்ல விதமா பேசுறாங்க. இருங்க, பைரவியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அவரு பைரவியை பார்க்க வரல, சிந்துவை பார்க்க தானே வந்தாரு. உடனே சிந்துவோட ரூமுக்கு போறாரு. அங்க நம்மளோட சிந்து வீரோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கா. உடனே சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா வந்துட்டீங்களா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா பேசுறா. உடனே அவரும் இவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு சிந்து, உனக்கும் வீருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தானே, நீங்க 2 பேரும் நல்லா தானமா இருக்கீங்க, எதா இருந்தாலும் உன்னோட அப்பா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அவளும் அப்பா நல்லா இருக்கேன், ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா. இல்லம்மா அது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா பைரவி கூட ரெஸ்டாரண்ட் போறது சொன்னா இவ வருத்தப்படுவாள்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறாரு. இல்லம்மா, பைரவி என்னோட மக தான், ஆனா உன்னையும் நான் என்னோட பொண்ணா தான் நினைக்கிறேன், அதனால உன் மனசுல எதையாவது கஷ்டம் துக்கம் ஏதாவது இருந்தா என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்க, எப்பவுமே நான் உனக்கு ஆறுதலா இருப்போம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இங்க சிந்துக்கு ரொம்ப அழுக வந்துடுது. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறா. அதை விட இங்க அத்தைக்காரி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரா. உடனே மாமியாக்காரங்க கேக்குறாங்க, ஆமா இதெல்லாம் யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ராட்டு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவர் வந்திருக்காரு, அவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பைரவிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா ராட்டூர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கீழே போய் பாக்குறா. அங்க பார்த்தா ராட்டூர் தான் உட்கார்ந்துருக்கான். ஐயோ இவன் வந்துட்டானே, இவன் என்னெல்லாம் ஓசடி கொடுக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல போறா. டக்குன்னு அந்த இடத்துக்கு சிந்து வாங்க ராட்டூர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறா. இதை பார்க்கும்போது பைரவிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, இங்க சிந்துவும் ராட்டூரும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா.
அதோட நம்மளோட சிந்துவும் இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன உடனே பைரவி வந்து ராட்டோரை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னோட வீட்டுக்கே வந்திருப்ப, அது எப்படிதான் நீ வருவ, இங்கேருந்து வெளில போறியா இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் ஏன் போகணும், என்னை வந்து இந்த வீட்டுல உள்ளவங்க தான் அழைச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வராம இருப்பேன். அப்புறம் நேத்து வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, நீ ஏன் எல்லா உண்மையும் சொல்றியா இல்ல நான் வந்து வீட்டை சொல்லவானே, இப்ப சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேட்றான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வீர் வந்துட்டு ரொம்ப சகஜமா ராட்டுவர்கிட்ட பேசிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பைரவியும் பார்த்துட்டு இருக்கா. அதோட 2 பேரும் ரொம்ப நேரமா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பைரவிக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஐயையோ, இவன் என்னடா இது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்து இப்பதான் வந்து வீரை வந்து நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம், இவன் ஏதாவது ஒரு உண்மையை மட்டும் சொன்னா அப்படின்னா இவர் மறுபடியும் வந்து சிந்து பின்னாடி போயிடுவானே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபடப்பா ரொம்ப பயந்து நடுங்கிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. ராட்டோரும் வில்லத்தனமா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ராட்டோர் வந்து வீட்டை எல்லா உண்மையும் சொல்லிட்டானா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.